Hello viewers, this is Madan from Car Control Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. ஸோ வியூவர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டிருந்த ரோடு தான். இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஜஸ்டட் ரோடு. ஸோ சார் ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டா எக்ஸ்டர். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் சில கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ரோட்ஸ்லாம் ஆக்சுவலாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்துட்ட பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் பர்டிகுலராக இந்த ரோடை வந்து சூஸ் பண்ண காரணம் சார் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு வரதும் ப்ளஸ் அவருடைய ஆஃபீஸ் கன்சர்ன் ப்ளஸ் அவரோட வீடுமே பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு நல்ல டைட்டான மெயின் ரோட் ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் ரோடுமே. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோஸை சொன்ன மாதிரி தான் என்னென்னா இப்போ கூட நான் பார்க்குறேன் வியூவர்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ ஜட்ஜ்மெண்ட் நிறைய பேர் என்னென்னா லெஃப்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணாமையே போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த லெஃப்ட் சைடு ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்ஸில் போகும்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியே ஆக வேண்டும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா பைக் ட்ரைவ் பண்ணுற மாதிரியே இது இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் அந்த ஸ்டீரிங்லேருந்து ஒரு ஆஃப் ஆஃப் த செக்மெண்ட் மட்டும்தான் அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க தவிர ஸோ லெஃப்ட் ஃபுல்லாகவே விட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா பொறுத்தவரைக்கும் ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவினால் லெஃப்ட் பானட் வந்து நல்ல விஷன் இருக்கிறதால நான் அவருக்கு என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி கமர்ஷியல் நேரோ ஸ்ட்ரீட்டில் போகும்போது லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். லெஃப்ட் சைடில் யார் போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அந்த சைக்கிள் போயிட்டே இருந்தாங்க, அவங்க திடீர்னு ஸ்டாப் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. பட் நம்ம தான் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் யார் போகிறா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வேன் பார்த்தீங்கன்னா அவர் என்ன கேட்டால் ஸ்கூல் வேன். பட் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரு சுத்தமாக போடல, அப்படியே அவர் பாட்னு வந்து திருப்பிட்டு போயிட்டே இருக்கார். ஸோ இந்த மாதிரியான ஆளுங்களை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து டிஃபென்சிவாக யோசிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே ப்ரீ கால்குலேட்டிவ், அதாவது முன்னாடியே நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கமர்ஷியல், அதாவது ஃபுல் பம்ப்ஸ் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜிக்ஸாகாக போகும். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இனிஷியல் லெவலில் இந்த ரோட்டில் நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் தான் இஷ்யூ இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய நம்ம கோன் வச்சு சொல்லிக் கொடுத்தோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து காலியான இடத்துல கூட்டு போயிட்டு வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் எப்படி நம்ம பாஸ் பண்ணணும், எப்படி ஜட்ஜ்மெண்ட் கால்குலேட் பண்ணணும், எப்படி மிரர் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா லெஃப்ட் மிரர் பார்த்திங்கன்னா நிறைய டைம் நான் பார்க்குறது யாருமே லெஃப்ட் மிரரை வந்து ப்ராப்பராக நீங்கள் பார்க்காம, நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே சொல்கிறது என்னன்னா லெஃப்ட் மிரர் பார்க்க மாட்டீங்க, லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டீங்கன்னா சொல்கிறேனே தவிர இது மாதிரியான சுச்சுவேஷன் நீங்கள் வரணும்னா கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் இடத்துக்கு வரும்போதே கொஞ்சம் வந்து உங்களுக்கு முதல்ல கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வரணும். ஸோ இன்கேஸ் ரொம்ப பிகினராக இருக்கீங்க, உடனே நான் வந்து இந்த மாதிரியான ரோட்டில் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வெல் ட்ரெயின்டு பர்சன் ப்ளஸ் உங்களோட வீட்டிலேயே யாராவது கொஞ்சம் வந்து கார் நல்லா ட்ரைவ் பண்ணுறவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு ட்ரைவ் பண்ணுங்கள். நான் பிகினர்ஸ்க்குமே நிறைய சொல்லியிருக்கேன். என்னென்னா இனிஷியல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் எடுக்காதீங்க. ஒரு 15 டேஸாவது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரோட்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த 4-வே ஜங்ஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள். 2 வீலர்ஸ் டக்குன்னு போவாங்க, லெஃப்ட்லேருந்து வருவாங்க, ரைட்லேருந்து வருவாங்க. நமக்கு வந்து சைடு மிரர் வந்து கால்குலேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் இஷ்யூ ப்ராப்ளம்ஸ் வரும். முதல்ல பேனிக் ஆகக்கூடாது. நிறைய பேர் நான் பார்க்குறேன் பேனிக் ஆகிட்டு சுத்தமாகவே கிளச் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு டேர்னிங் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிளச்சை வந்து ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணி ஸ்டியரிங் கோஆர்டினேஷன் மிஸ் ஆகிறதால ஒரு பக்கமும் ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா சில மிஸ்டேக்கள் வருது. ஸோ நிறைய வீடியோஸ் ஆக்சுவலாக நானும் சரி சுரேஷ் பிரதரும் சரி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் சொல்கிறது என்னென்னா இந்த புறப்பார்வை, அதாவது பெரிஃபரல் விஷன் ப்ளஸ் உங்களுடைய வெஹிக்கிளோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கள் புரிதல் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ரோட்ஸில் வந்துட்டு ஹேண்டில் பண்ணாதீங்க. ஏன் திரும்ப அதை சொல்கிறேன் அப்படின்னா மேபி புது வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி பழைய வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி ஒன்ஸ் ஒரு வெஹிக்கிளை ஸ்க்ராச் பண்ணிட்டோ இல்லை வெஹிக்கிளை நீங்கள் இடிச்சிட்டிங்கனாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீகெயின் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறது நேரோ ஸ்ட்ரீட்ஸில் முதல் ப்ரீ கால்குலேட்டிவ் மெத்தட் உங்களோட கிளச் கண்ட்ரோல், பிரேக் கண்ட்ரோல், ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல், சைடு மிரர் கண்ட்ரோல் ப்ளஸ் உங்களோட லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஜட்ஜ்மெண்ட், இந்த 5 விஷயங்கள் ஒரு 60% to 70% உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ரோட்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல க்ளோஸ் டேர்னிங் பாருங்கள். க்ளோஸ் டேர்ன் எடுத்துகிட்டு இப்போ டுவர்ட்ஸ் நம்ம ரைட் எடுக்கும்போது இதே மாதிரி நிறைய பேர் பார்க்குறேன். ரைட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்துறாங்க. ரைட் எப்பயுமே வைட் ரைட்டு, லெஃப்ட் எப்பயுமே க்ளோஸ் லெஃப்ட்டு. இதுவுமே நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். லெஃப்ட் டக்குன்னு திருப்புற மாதிரி இருக்கும், அதாவது உங்களுடைய ஆஃப் ஆஃப் த பாடி கிராஸ் பண்ணோடனே டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் நல்ல வைடாக போய் கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரனால் நம்ம அனலைஸ் பண்ணணும். லெஃப்ட் சைட் நம்ம வெஹிக்கிளை வந்து நமக்கு ஒதுக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு முதல்ல நம்ம செக் பண்ணிக்கணும். அது இல்லாமல் முதல்ல நம்மளுடைய ஆக்சிலேட்டரையும் கிளச்சையும் இது கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுங்க பாருங்கள். லெஃப்ட் சைடில்
எவ்வளோ அழகா அது பாருங்கள் பக்கத்தில் போகிறாரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேட்டிவ் வந்து ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருந்ததால் மட்டும்தான் அந்த டாடா சுமோ வந்து பார்த்திங்கன்னா சாரால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா சரியான ஜங்ஷன். இங்கே பாருங்கள், நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓன் கார் பண்ணுறதால நம்மகிட்ட எந்த கண்ட்ரோலும் இல்லை வியூவர்ஸ். என்கிட்ட லெஃப்ட் சைடில் கண்ட்ரோல் கிடையாது. நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ளஸ் நம்ம கொடுக்குற ட்ரைனிங்கை வச்சு தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரோட்டில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு யூஸும் ஆகுது. பட் இவங்களை நான் எடுத்தவொடனே இந்த மாதிரியான ரோட்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து முதல்ல கண்ட்ரோல் கொண்டு வந்த பிறகு தான் நம்ம இந்த ரோட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை மாதிரி வீடியோஸில் பார்த்து யாரும் இந்த மாதிரி பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து இந்த மாதிரி ட்ரெயின் ஆகணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களை வந்து ட்ரெயினர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டில் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பர்பஸ் போடுறது என்னென்னா மேபி ஒரு புரிதல் இருக்கணுமே தவிர பிகினர்ஸ் இந்த வீடியோஸை பார்த்து இந்த மாதிரி ரோட்ஸில் போயிட்டு தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது மேபி ஏதாவது ஒரு சான்ஸில் நீங்கள் ஹிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படியே பூஸ்ட் அவுட் ஆகி திருப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ளமேட்டிக் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி நான் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா மிரர் அப்சர்வேஷன் பண்ணுறதே கிடையாது. அதுவும் லெஃப்ட் மிரர் எஸ்பெஷலி யாருமே பண்ண மாட்டீங்க. லெஃப்ட் மிரர் ஃபோக்கஸ் உங்களுடைய கண்டிப்பாக. ஏன்னா டூ வீலர்ஸ் ஆட்டோஸ் பார்த்திங்கன்னா எந்த பக்கம் வேணால் வருவாங்க. ஸோ மோஸ்ட்லி ஆட்டோ விட நமக்கு டூ வீலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாடியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதுனால அவங்க எந்த சைடு வந்தாலும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கணும். அதுக்கு நமக்கு இருக்க ஒரே டூல் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் மிரர் அண்ட் ரைட் மிரர். ஸோ மிரர் ஃபோக்கஸிங் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தே ஆக வேண்டும். ஏன்னா மிரர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிட்டிக்குள்ளேயும் சரி எங்கே போனாலும் சரி நீங்கள் மிரர் இல்லாமல் ட்ரைவ் பண்ணும்போது ஆப்வியஸாக உங்களோட வெஹிக்கிள் ஸ்க்ராட்ச் ஆகிடும். இதை நான் வந்து நிறைய வீடியோஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு காரணமே, இந்த மாதிரி ரோட்ஸ் எடுக்கிறதுக்கு காரணமே மெயினாக மிரர் ஃபோக்கஸும் உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான ரோட்ஸை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். மோரோவர் இது மாதிரி ரோட்ஸ் வரும்போது உங்களோட ஃபியர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆக்சுவலாக ஸ்லோ டவுன் ஆகும். நேரோ ஸ்ட்ரீட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டாஸ்க் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ அடுத்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிளைண்ட் சார் வந்து பார்த்திங்கன்னா ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கிள் கியா கேரன்ஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான சுச்சுவேஷன். நீங்கள் பார்க்கலாம் அந்த சோனட்டுக்கும் இந்த கேரன்ஸுக்கும் எவ்வளோ ஸ்பேஸு ப்ளஸ் அந்த கேட்டுக்குமே இந்த மாதிரியான இடத்துல பார்க் பண்ணணும். இதுவுமே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது வியூவர்ஸ். எனக்கு ஆக்சுவலாக என்னென்னா இவருக்கு வந்து நான் ஏர்லி மார்னிங் போயிட்டு ட்ரைனிங்லாம் முடித்த பிறகு சாருக்கு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவருடைய வெஹிக்கிளை வந்து அவருடைய பார்க்கிங்கில் வந்து பார்க் பண்ணணும். இதோட ஒரு பெரிய என்ன தலைவலின்னா ஆப்போசிட்டில் வீடு இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 பில்லர்ஸ் இருக்கும். அந்த லெஃப்ட் சைடு கார்னர் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ரைட் சைடு கார்னர் பார்த்திங்கன்னா போர்டு இருக்காங்க பாருங்கள். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வரல வியூவர்ஸ். இதை வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 டைம்ஸ் வந்து நம்ம இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண பிறகு தான் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் கியா கேரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பிவி செக்மெண்ட் உண்டான வெஹிக்கிள். இதை வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் எடுத்து மேலே ஏற்றணுன்றது தான் டாஸ்க்கு. ஸோ டாஸ்க் நம்பர் 1 பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். நான் வெளியேருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவருக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா எந்த பக்கம் வெஹிக்கிள் டேர்ன் பண்ணணுமோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளை வந்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்லோவாக அலைன்மெண்ட் பண்ணுறாரு பாருங்கள். ஆப்போசிட்டில் நீங்கள் ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு போர்டு இருக்குது பார்த்திங்களா. அந்த போர்டுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பேக் கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப கால்குலேஷன் வந்து ப்ரிடாமினண்ட்டாக நம்ம மெதுவாக பண்ணணும். பார்த்திங்களா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மெதுவாக பண்ணிட்டுருக்காரு சார். அங்கே பாருங்கள் ஸ்லோவாக மெதுவாக இன்ச் பை இன்ச்சாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஓரளவுக்கு வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு போயிட்டார். சூப்பராக இப்போ வெஹிக்கிள் வெளியே போயிடுச்சு. இப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நான் சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் அவரையே வெஹிக்கிளை வெளியே எடுத்து திருப்பியும் அவரே உள்ளே வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா டாஸ்க் நம்பர் 2. இப்போ இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளை வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறான்றது தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நம்ம சொன்னது ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கணும். வெஹிக்கிளை வந்து எப்படி திருப்பணும் ப்ளஸ் ஆப்போசிட்டில் தான் ஒரு வெஹிக்கிளோட வீட்டோட பார்க்கிங் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு திருப்பும் போது லெஃப்ட் வெஹிக்கிள் கார் வந்து ஃபுல்லாக லெஃப்ட் வந்துடும். அவரோட வீடு வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து அவர் வெளியே எக்ஸிட் பண்ணிட்டார். இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆக போகிறாரு. ஸோ பார்த்திங்கன்னா மெதுவாக ஸ்லோவாக, ஏன்னா மேனுவல் காரு ப்ளஸ் பெட்ரோல் கார் கொஞ்சம் பவராக இருக்கும். இந்த ஸ்லோப்பில் ஹேண்டில் பண்ணணுன்னா இவ்வளோ பெரிய காரை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணணும். ஸோ பார்த்துட்டே இருக்கேன், மெதுவாக பண்ணிகிட்ருக்கார் பாருங்கள். சூப்பராக ஸ்லோவாக பண்ணுறாரு பாருங்கள், அழகாக மேலே ஏற்றுறாரு. ஸோ சைடு மிரர் அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. வாங்க பொறுமையாக பண்ணுங்கள் சார். சூப்பர். நான் வெளியேருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்.
ஓகே. என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணல சார். அவருக்கு நம்ம சொல்லிக் குடுத்தத வச்சு அவர் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டுருக்காரு. எக்ஸாக்ட்லி கரெக்ட்டா டர்ன் பண்ணிட்டாரு. இப்போ டுவர்ட்ஸ் ரைட் போட்டுட்டு அந்த சோனட் பக்கத்துல சாரோட பார்க்கிங் அங்கே பார்க் பண்ணணும். ஓகே. இப்போ அழகாக ஃபஸ்ட் கியர் போட்டு அழகாக மூவ் பண்ணிவிட்டு இப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் என்னென்னா அந்த டைமென்ஷன் கேல்குலேஷன் ப்ளஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோப் இருக்குது. ஸோ ஹேஸ் டு ஹேண்டில் அந்த ஸ்லோப்பையுமே ஹேண்டில் பண்ணணும். மோரோவர் போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். இல்லைனா வெஹிக்கிள் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வெஹிக்கிளை நான் சொல்லியிருக்கேன் என்னென்னா ஃபஸ்ட்டு வெஹிக்கிளை வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சோனட் இருக்குது, ரைட் சைடு பில்லர், இதுக்கு நடுவில் ஹி ஹேஸ் டு பிளேஸ் இஸ் கியா கேரன்ஸ் வெஹிக்கிள். ஸோ மெதுவாக எடுத்துகிட்டு வர்றாரு பாருங்கள். அங்கே ஒரு பம்புமே இருக்கும், அங்கே பார்த்தீங்களா எக்ஸாக்டாக அங்கே பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில். அந்த அந்த கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெதுவாக தான் பண்ணணும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் வெஹிக்கிள் வந்து ஹிட் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. அங்கே பாருங்கள் மெதுவாக அழகாக ஸ்லோவாக இப்போ வந்து அந்த ஸ்லோப்பையும் ஹேண்டில் பண்ணுறாரு. ப்ளஸ் ஹி ஹேஸ் டு புஷ் த வெஹிக்கிள் இன் ஃப்ரண்ட். ஓகே, மெதுவாக வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு அகைன் ஹி ஹேஸ் மேட் இன் ஸ்டெடி பொசிஷன். இப்போ ஸ்லோவாக வெஹிக்கிள் வந்து அதே மாதிரி கிளச்சில் பைட்டிங் பாயிண்ட் வச்சு வெஹிக்கிளை வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போகணும். மெதுவாக எடுத்துகிட்டு வர்றாரு பாருங்கள். ஃபேன்டாஸ்டிக்காக எடுத்துகிட்டு வந்துட்டார் ஸ்லோவாக. அங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒரு வெஹிக்கிளை வந்து எடுத்துகிட்டு வந்து பார்க்கவும் பண்ணிட்டார். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.